அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான மாரத்தான் செஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாரத்தான் செஷன் தொடர்ச்சியாக நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சூப்பராக ஒரு 50 ஹவர்ஸ் பிளான் பண்ணி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் பொது தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, உவமை தொடர் மற்றும் மரபு தொடர் இது இரண்டினுடைய பொருள் எறிதல் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ பெரும்பாலும் உவமை தொடர் மரபு தொடர் அப்படின்றது எளிமையாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சமீபத்திய நாட்களில் இந்த டிஎன்பிசி குரூப் 4 கேட்ட கேள்விகளை பொறுத்தவரை கடினமாக இருந்ததாக நம்ம யோசிக்கிறோம். உண்மையில் கடினமாக யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம புரிதலை சார்ந்து தான் உவமையும் சரி மரபும் சரி இருக்குது. அப்போ நம்ம நன்றாக புரிஞ்சு படிக்காமல் படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ரொம்ப எளிமையாகவே விடை கூற முடியும். ஸோ இப்போ உவமை தொடரும் மரபு தொடரும் அர்த்தம் புரிஞ்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உவமை தொடரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் புத்தகத்தில் இருந்தால் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. குரூப் 4க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10லேருந்து 15 உவமை தொடர்கள் மட்டும்தான் புத்தகத்தில் இருந்தது. அதைத்தான் சுற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ பொருள் அறிந்து வெளியேந்து ஒரு சில உவமைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இன்றைய பதிவுடைய முதல் ஊமை தொடராக மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு பார்க்குறோம். மடை திறந்த வெள்ளம் போல்னா தடையின்றி மிகுதியாக. மடைனா அப்படி தண்ணி அடைச்சி வச்சுருக்கிறது தான் மடை. சரிங்களா? அந்த மடையை திறந்தால் என்ன ஆகும்? தண்ணி பொங்கிட்டு போகும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க மடை திறந்த வெள்ளம் போல். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல். பாருங்கள், அப்போ உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சுட்டா என்ன ஆகும்? வெளிப்படை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அதை வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து புக் பேக்கில் ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுத்துகை அப்படின்றத பார்க்குறோம். நம்ம விடையோடைய பார்த்துருவோம். காகை உட்கார பழம் விழுந்தது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ காகம் உட்கார பழம் விழுகுது. அப்போ காக்கா யதார்த்தமாக உட்காருது, இந்த பழம் யதார்த்தமாக விழுகிறது. அதனால் அதை நம்ம தற்செயலாக சொல்கிறோம். அப்போ காக்கா உட்கார்ந்ததால தான் அது விழுந்துச்சா? இல்லை, தற்செயல் நிகழ்வு. காக்கா உட்கார்ந்து பழம் விழுகுது. ஓகே. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். அப்போது அது என்னையா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது? தண்ணியே இல்லைன்னு கிணறு வெட்ட போகிறோம். ஆனால் கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம எதிர்பாராத நிகழ்வுன்னு சொல்கிறோம். எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் பிரச்சனையாக வருது. அதுதான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். அடுத்து பசுமரத்தை ஆணி போல். அப்போ பசுமரம்னா நல்ல பச்சை மரம், சின்ன எளிமையான மரம். அந்த மரத்தில் ஆணி அடிச்சிட்டோம் அப்படின்னா அது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆணியை பிடுங்கவே முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போது எளிதில் மனதில் பதித்தல் அப்படின்றது அதுக்கு வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? அதான் மாணவர்களுக்கு பசுமரத்தாணி போல் மனசில் பதிகிற மாதிரி. அப்போ ஆணி எப்படி அந்த பச்சை மரத்தில் பதிகிறதோ அது மாதிரி. சரிங்களா? விழலுக்கு இறைத்த நீர் போல். அப்போ விழல் அப்படின்னா களைச்செடிகளுக்கு தண்ணி இறைச்ச மாதிரி. அப்போ என்னது? பயனற்ற செயல். ஆனால் அதே இது விழலை தூக்கிட்டு நெல்லுன்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நெல்லுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனுள்ள செயலாக மாறிடும். அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன ஆகும்? தனித்தனியாக உருண்டு ஓடும். இல்லை எலுமிச்சம் மூட்டையை கொட்டினார் போல். எலுமிச்சம்பழம் மூட்டையை கொட்டினா தனித்தனியாக ஓடும். அப்போது ஒற்றுமையே இல்லாமல் இருக்கிறது. சப்போஸ் இது மண் மூட்டையை கொட்டினார் போல், குத்துக்கள் மாதிரி அங்கேயே இருக்குது இல்லையா? மண் மூட்டை அப்படியே போகாது, ஒரே இடத்துல இருக்கும், ஒற்றுமையும் இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஊமை தொடர்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த ஊமை தொடர்களின் பொருளை அறிந்து நாம் சொற்றொடர்களில் பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், குன்றின் மேலிட்ட விளக்கு போல. அப்போது திருக்குறளின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கை போல பரவுகிறது. அப்போ குன்றின் மேலிட்ட விளக்கு என்னாகும்? அப்போது ஹைட்டான பிளேஸில் விளக்கு வச்சோன்னா சுற்றி எல்லாருக்கும் பரவும், வெளிச்சம் பரவும் இல்லையா? அப்போ நல்லா பரவுது அப்படின்றத சொல்கிறாங்க. வேலியே பயிரை மெய்தது போல. சரிங்களா? எஸ், வேலி. அப்போ வேலி எதுக்கு போடணும்? பயிரை விலங்குகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு. கடைசியில் பாதுகாக்க வேண்டிய வேலியே பயிர்களை மேய்ஞ்சா இப்படி இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? நாட்டை காப்பாற்ற வேண்டிய தலைவர்களே மக்களை துன்புறுத்துவதை வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னு சொல்லலாம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்றாங்க. அது என்ன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல? அப்போ எதிர்பார்க்காமலேயே நடந்த ஒரு விஷயம். சரிங்களா? எஸ், நமக்கு பழமும் நல்லாயிருக்கும், பாலும் நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எஸ், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று கிடச்சா போதும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பழம் கிடச்சா போதும், இல்லை பால் கிடச்சா போதும்டான்னு. கடைசியில் ரெண்டுமே கிடச்சிருக்கு. அதான் சொல்கிறாங்க. சரிங்களா? எதிர்பார்க்காமலேயே என் பிறந்த நாளுக்கு எனக்கு புத்தாடை வாங்கி தந்தார் என்னப்பா. எங்கள் மாமா என்னடானா மிதிவண்டி வாங்கி தந்திருக்கார். ஒன்று ட்ரெஸ்ஸு கிடச்சா போதும், இல்லைனா மிதிவண்டி கிடச்சா போதும் நினச்சிட்டு இருந்தேன். பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி ரெண்டுமே கிடச்சிருச்சு. சரிங்களா?
ஓகே, ஏன்னா பசியோடு இருக்கவனுக்கு பழம் கிடைச்சாலும் ஓகே, பால் கிடைச்சாலும் ஓகே, ரெண்டுமே கிடைச்சிருச்சு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி. சூப்பர். அடுத்ததாக உடலும் உயிரும் போல. சரிங்களா, உடலும் உயிரும் போல. அப்போ கோப்பரஞ்சொல்லும் பிசிராந்தையாரும் உடலும் உயிரும் போல ஒன்றாகவே இருந்தனர். அப்போது இது ரெண்டுமே பிரிக்க முடியாததை சொல்கிறாங்க. இப்போ இதே தான் என்ன சொல்லுவாங்கன்னா நகமும் சதையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நகமும் சதையும் பிரிக்க முடியாதது தான், உடலும் உயிரும் பிரிக்க முடியாதது தான். சரிங்களா, அதே மாதிரி எதுகையும் மோனையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்று தான். அவன் பாருங்கள், நம்ம படிக்கிறது ஒன்றாக இருக்கும். சரிங்களா, நம்ம அர்த்தத்தை புரிஞ்சு படித்தா பிரச்சனை கிடையாது. அப்போ எதுகையும் மோனையும் போல, நகமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல, இப்படி எப்படி சொன்னாலும் சரி, நல்லா ஒரு விஷயம் நமக்கு தெரியும். என்ன இதற்கு அர்த்தம்? பிரிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்த கிணற்று தவளை போல. அப்போ கிணற்று தவளை அப்படின்னா கிணத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. கிணத்துக்குள்ளே தான் தவளை இருக்கும். அந்த தவளைக்கு வெளியே போய் கூட நம்மளால் மூச்சு விட முடியும். நம்ம ஒரு ஆம்ஃபிபியன் அப்படின்றதே தெரியாதான், தண்ணிக்குள்ளேயே கிடக்கும் அது பாட்டுக்கு. சரிங்களா, ஸோ அதான் சொல்கிறாங்க, மூடர்கள் தம் பேச்சினாலேயே தம் அறியாமையை வெளிப்படுத்தி விடுவர் அப்படின்றது கிணற்று தவளைக்கு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது பாருங்கள், இன்னும் ஒரு சில ஊமை தொடர்கள் கொடுத்துருக்குறாங்க. அடியற்ற மரம் போல. சரிங்களா, அப்போது அடியற்ற மரம் போல் அப்படின்னா பேக்கப்புக்கு ஆளே இல்லை அப்படின்னு, அப்போ பெரிய துன்பத்தை குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா, அடியற்ற மரம் போல் பெரிய துன்பம், பேக்கப்புக்கு ஆளே இல்லை அப்படின்றதும் அர்த்தம். அனலில் இட்ட மெழுகு போல. சரிங்களா, அனலில் இட்ட மெழுகு போல. அப்போ அனல்னா நெருப்பு, நெருப்பில் இட்ட மெழுகு, மெழுகு நெருப்பில் இட்ட நேரம் கரைஞ்சிரும் இல்லைங்களா. அனலில் இட்ட புழு போல அப்படின்வாங்க. புழுக்கு சூடான நம்ம துடிக்கும் இல்லையா, அப்போ துடித்தல் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ இதை தயவு செய்து மக்க படிச்சிடக்கூடாது. புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா யோசிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா, மக்க படிச்சிட்டோன்னா தான் கஷ்டம். அடுத்து இலைமறை காய் போல. சரிங்களா, ஆமாம், இலை மறை காய் போல். அப்போ இலை ஒரு காயை மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இலைமறை காய் போலன்னா ஒரு காய் இருக்கிறத இலை மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ மறைமுகமாக இருக்கிறது. சரிங்களா, அடுத்ததாக எலியும் பூனையும் போல. அப்போ எதிரியாக இருக்கிறது. ஏன்னா எலியும் பூனையும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கும். அப்போ எதிரிகள். சரிங்களா, ரகுவும் ரவியும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டனர். அடுத்ததாக ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல. அப்போ அது என்ன சார், ஒரு தாய் வயிற்று பிள்ளை, சிப்ளிங்ஸ். அப்போது சிப்ளிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உடன் பிறந்தவர்கள், அவங்கள தான் சொல்கிறோம் ஒரு தாய் வயிற்று பிள்ளை போல. அப்போது ஒன்றா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா, எஸ். அப்போ ஒரு தாய் வயிற்று பிள்ளை போல் அப்படின்னா தமிழினியாவும் மகிழினியாவும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல ஒன்றாகவே வாழ்ந்து வந்தனர். அப்போ ஒரு தாய் வேணா அக்கா தங்கச்சி மாதிரி ஒன்றாவே இருந்திருக்காங்க. அப்போ ஒன்று கூடி ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு. சரிங்களா, அப்போ கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்றாங்க. சரிங்களா, அதானே சார், கண்ணை காக்கிற இமை மாதிரி ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஆசிரியர் மாணவ மாணவிகளை கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாத்தார். அப்போது ரொம்ப அக்கறையாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. கரை காணா கப்பல் போல. பாருங்கள், கரையே பார்க்காத கப்பல் என்ன ஆகும், தவிப்பு இல்லைங்களா. கரை எங்கேன்னு தெரிஞ்சால் தானே போய் இறங்க முடியும். கரை காணா கப்பல்னால் தவிப்பை குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா, கூட்டத்தில் தன் தாயை பிறந்த குழந்தை கரை காணா கப்பல் போல தவித்தது. பாருங்கள், தவித்தது. சரிங்களா, ஆமாம், தவிக்கிறது சொல்கிறாங்க. கலங்கரை விளக்கம் போல. அப்போ கலங்கரை விளக்கம் என்ன பண்ணுவோம், வெளிச்சம் காட்டும். சரிங்களா, அப்போ வழி காட்டுறது, வெளிச்சத்தை காட்டி இதுதான் வழி, வாங்க இங்கே தான் கரை இருக்குன்னு காட்டுறது. சப்போ ஆசிரியர் தேவன் பாடம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் கற்றுக் கொடுப்பதால் மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கம் போல திகழ்ந்தார். சரிங்க, நல்லா வழிகாட்டியாக இருந்திருக்கிறார், நல்லா வாத்தியாராக இருந்திருப்பார் போல. சரி, ஸோ அடுத்தது பாருங்க, கன்றினை கண்ட பசு போல. சரிங்களா, எஸ். அப்போது கன்றினை கண்ட பசு போல். அப்போ பசுவோட கண்ணுக்குட்டி, அதை பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அப்போ அந்த மகிழ்ச்சியை சொல்கிறாங்க சார். சரிங்களா, சேயை கண்டு தாயை அடையக்கூடிய மகிழ்ச்சி. அப்போ இது என்னன்னா மகிழ்ச்சியை தான் சொல்கிறோம், கன்றினை கண்ட பசு போல அப்படின்னு. கூட்டத்தில் காணாமல் போன குழந்தையை மீண்டும் பார்த்தவுடன் மீனாட்சி கன்றினை கண்ட பசு போல ஓடி சென்று தழுவினாள். சேயை பார்த்த தாய் அடையக்கூடிய மகிழ்ச்சியை சொல்கிறாங்க. அடுத்ததாக காட்டுத்தீ. காட்டுத்தீ என்ன ஆகும், மடமடன்னு பரவும். சரிங்களா, அப்போ வேகமாக பரவுறத காட்டுத்தீ போல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, கிணற்று தவளை போல் பார்த்துட்டோம் நம்ம. அடுத்தது பாருங்கள்,
தூண்டிலில் மாட்டிய மீன் போல. அப்போ தூண்டிலில் மாட்டிய மீன் என்னாகும்? துடி துடிக்கும், போச்சு சிக்கிட்டோம்னு. அப்போ துடி துடிப்புக்கு சொல்கிறாங்க. கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்ட சிறுமி மீனா தூண்டிலில் மாட்டிய மீன் போல துடித்தாள். சரிங்களா? அடுத்து அத்தி பூத்தார் போல. அப்போ அத்தி பூக்கவே பூக்காது. சரிங்களா? அத்தி பூக்கவே பூக்காது. அப்போது ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ அத்தி பூத்துச்சுன்னா அது அழிய போதுன்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறாங்க. அப்போது மிகவும் அரிதான ஒன்றாக சொல்கிறோம். அத்தி பூத்தது மாதிரி ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம். ராமு படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கிய பின் தொலைக்காட்சி பார்ப்பது அத்தி பூத்தார் போல ஆகிவிட்டது. அத்தி பூத்ததை பார்க்கவே முடியாது, ரொம்பவே அரிதான ஒரு விஷயமா சொல்கிறோம். அப்போது அத்தி பூத்தார் போல், பனைமரம் பூத்தார் போல் அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா அந்த பனைமரம்லாம் 110 வருஷம் கழித்து பூக்குமா. பூத்துருச்சுன்னா அது அழிய போதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க அரிதாக அப்படின்னு. அடுத்ததாக உடும்பு பிடி போல அப்படின்றாங்க. உடும்பு பிடி போல அப்படின்றாங்க. உடும்பு பிடி அப்படின்னா கெட்டியாக பிடிச்சிக்கிறது. இந்த ஒரு திரைப்படத்தில் பாடல் கூட இருக்கிறது, நான் பிடிச்சா உடும்பு பிடி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அப்போ உடும்பு பிடிச்சிச்சின்னா விடவே விடாது, கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். அதான் சொல்கிறாங்க உடும்பு பிடி போல அப்படின்னு. ஸோ அடுத்து குடத்தில் இட்ட விளக்கு போல. யோசிச்சு பாருங்கள், குடத்துக்குள்ளே ஒரு விளக்க இட்டோன்னா என்னாகும்? வெளிச்சம் பரவுமா? பரவாது. குடத்துக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, ஆனால் குன்றின் மேல் விளக்கிட்டால் தான் வெளிச்சம் பரவும். குடத்துக்குள்ளே வச்சா பிரயோஜனமே இல்லை, இல்லையா? வெளியே யாருக்குமே தெரியாது அங்கே விளக்கு இருக்குன்னே. அதுதான் சொல்கிறாங்க, திறமை வெளிக்காட்டாமல் இருக்கிறதை குடத்தில் இட்ட விளக்கு போல. அப்போ வாய்ப்பு கிடைக்காததால் அமரனின் ஓவிய திறமை குடத்தில் இட்ட விளக்கு போல இருந்தது, வெளியே யாருக்குமே காட்டாமல் இருக்கிறது. அடுத்ததா சிறகு ஒடிந்த பறவை போல. இதுக்கு என்ன அர்த்தம்? செயலற்று போதல். ஒரு பறவை பறப்பதால் அதுக்கு பேரே பறவை, இல்லைங்களா? காரண பேரோட தான் அதுக்கு வச்சுருக்கோம். பறக்குதுப்பா, அதனால அது பறவை. சிறகு ஒடிஞ்ச பறவை என்ன ஆகும்? அப்போ சிறகு ஒடிஞ்சிருச்சுன்னா பறக்காது. பறக்கலைன்னா அது பறவையே இல்லை, அது இப்போது பூச்சி மாதிரி ஆயிரும், இல்லைங்களா? அதான் சொல்கிறாங்க செயலற்று போதல், பிரயோஜனமே இல்லை. அடுத்ததாக ஆனை வாயிலாகப்பட்ட கரும்பு போல. ஆனைன்றது யானை. அப்போ யானை வாயில் கரும்பு மாட்டினா என்ன ஆகும்? நசுங்கி போயிடும், இல்லையா? அதான் சொல்கிறாங்க கரும்பாலை இயந்திரத்திற்குள் விடப்பட்ட கரும்பு ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல சக்கையானது. எக்ஸாம்பிளும் கரும்பு, வாக்கியமும் கரும்பு. சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ நசுங்கி போகிறத சொல்கிறாங்க. கரும்பு யானை வாய்க்குள்ளே போச்சுன்னா மென்னு நசுங்கிடும், அதுதான் சொல்கிறாங்க. கப்பல் கவிந்தார் போல். அப்போ கப்பல் கவிழ்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? மொத்தமாக லாஸ். ஒரு கப்பலே எத்தனையோ கோடியாம், அப்போ அம்புட்டு லாஸில் சோகம். அப்போ கப்பல் கவிந்தார் போலன்னா சோகம். அடுத்ததா கனி இருக்க காயை விரும்புவது போல. வள்ளுவர் சொன்னது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு. அப்போது நல்லது இருக்கிறப்ப கெட்டதை நோக்கி செல்வதை கனி இருப்ப காய் கவர்ந்து, இல்லைன்னா கனி இருக்க காயை விரும்புவது போல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கீரியும் பாம்பும் போல. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. எலியும் பூனையும் போல என்ன போடுவாங்க? 2 பேரும் சண்டை போடுவாங்க, அதே தான் இங்கே. சரிங்களா? கீரியும் பாம்பும் போல சண்டை போடுவது. இந்த குன்றின் மேலிட்ட விளக்கு நம்ம பார்த்துட்டோம். சுடச்சுடரும் பொன் போல அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது சுடச்சுடரும் பொன் போல அப்படின்னா சுட சுட தான் இன்னும் நல்ல தங்கம் மெருகேற்றிகிட்டே போகும், இல்லைங்களா? எஸ், அதை தான் சொல்கிறாங்க. அப்போ சுடச்சுடரும் பொன் போல, சுட சுட தான் தங்கம் அழகாகிட்டே போகும். அதே தான் வாழ்க்கையில் அனுபவத்தால் தேர்ந்தவராவதை சுடச்சுடரும் பொன் போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துன்பங்கள் நமக்கு வர வர நமக்கு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு துன்பங்களிலும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போது அனுபவசாலியாக இருப்போம், அதான் சொல்கிறாங்க. அடுத்ததாக சூரியனை கண்ட பனி போல அப்படின்றோம். அப்போது சூரியனை கண்ட பனி என்ன ஆயிரும்? மறைஞ்சிரும், இல்லையா? எஸ், அதை துன்பத்தை விலகுவதற்கு, இல்லைன்னா மறைஞ்சு போகிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? மறைஞ்சு போகிறதுக்கும். ஏன்னா சூரியனை கண்ட பனி நேரம் மறைஞ்சிரும், அது வாட்டுக்க விலகிரும். சரிங்களா? அப்போ துன்பம் விலகிறது, மறைதல், இது எல்லாத்துக்கும் கூட சூரியனை கண்ட பனி போல அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல. அது என்ன அர்த்தம்? என்ன சொன்னோமோ அதை அப்படியே கிளி திரும்ப சொல்லலை, அதான் சொல்கிறதையே திரும்ப சொல்கிறதுக்கு சொல்கிறோம். என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே திரும்ப சொல்லக்கூடிய கிளி மாதிரின்னு. அடுத்து நீர் மேல் எழுத்து போல. தண்ணி மேல் எழுத்து எழுதுனா இருக்குமா? இருக்காது. அப்போ நம்பகத்தன்மை இல்லாதது. சரிங்களா? எஸ், நிரந்தரமற்ற ஒன்று. சரிங்களா? பாருங்கள், குடிகாரனின் வாக்கு நீர்மேல் எழுத்து போல, சொன்ன மாத்திரமே நீர்த்து போகும் அப்படின்றாங்க.
இப்போ நம்ம கூட சொல்லுவோம், கண்டிப்பாக அடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன், சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் வச்சா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன் அப்படி சொல்லுவோம்ல. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, ஆமாப்பா நீ வரேன்னு சொன்னால் தண்ணியில் தான் எழுதணும் அப்படின்வாங்க. என்ன அர்த்தம்? நிரந்தரம் இல்லை, எழுதவும் முடியாது, எழுதினாலும் தெரியாது. சரிங்களா? அடுத்து பசுமர தாணி போல் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? எஸ், மனதில் ஆழமாக பதிகிற மாதிரி இருக்கக்கூடியது. பார்க்காததை பார்த்தது போல, அதுக்கு என்ன அர்த்தம்? வியப்பு இல்லைன்னா மலைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வியப்பு அப்படின்றது அதுக்கு பொருத்தமாக இருக்கும். என்னடா பார்க்காததை பார்த்த மாதிரி அப்படின்னு. சரிங்களா? எஸ், மலைப்பு, ஷாக் ஆகுறது, வியப்பு. மழை பெய்து ஓய்ந்தது போல, அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இறைச்சலுக்கு அப்புறம் அமைதியாக இருக்குது. மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளோ நேரம் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, இப்போ அமைதியாக இருக்குது. சரிங்களா? ஸோ திருமண வீட்டிற்கு வந்த அனைத்து விருந்தினரும் சென்ற பின் அந்த இடம் மழை பெய்து ஓய்ந்தது போல காணப்பட்டது. நான் சொந்தக்காரங்க வந்து ஃபுல்லாக கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அந்த கேள்வி இந்த கேள்வி எல்லா கேள்வியும் கேட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் கிளம்பி போனோன்னே அப்பா அமைதியாக இருக்குடா, நிம்மதியாக தூங்கலாண்டான்ற மாதிரி இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது காட்டும் பளிங்கு போல. சரிங்களா? எஸ், அடுத்தது காட்டும் பளிங்கு. பளிங்கு கல்னால் தெரியும் நமக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கும், ஒரு சில இடங்களில் பார்த்துருப்போம். அப்படியே எங்கள் பளிங்கு கல் முன்னாடி இன்னும் பார்த்தா தரையிலே நம்ம உருவங்களாம் கூட தெரியும் இல்லைங்களா? எஸ், அதான் சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிறத முகம் காட்டி கொடுக்குற மாதிரி. சரிங்களா? அடுத்தது காட்டும் பளிங்கு போல, அதான் வெளியே அப்படியே தெரியுதே அப்படி சொல்ல வராங்க. புரியுதா? ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தன் அருகே இருக்கும் பொருளின் நிறத்தை காட்டும் பளிங்கினை போல ஒருவனது மனதில் நிகழ்வதை அவன் முகமே காட்டிவிடும் அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ், அப்போ கண்ணாடி மாதிரி தெரியுது, நீ சோகமாக இருக்கின்றது உன் முகத்திலே கண்ணாடி மாதிரி தெரியுதுடா அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தவளை தன் வாயால் கெட்டது போல அப்படின்றாங்க. அப்போது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தவளை இந்த மழைலாம் பெஞ்சிச்சு அப்படின்னா தவளை சும்மா இருக்காது, குறைன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சத்தத்தை வைத்தே பாம்பு தேடி தவளை எங்கே இருக்குது அப்படின்னாலும் இருட்டில் தவளை கத்திக்கிட்டே இருக்குமா, அப்பா இங்கே தான் இருக்கா நம்ம உணவு அப்படின்னு பாம்பு போய் தவளையை பிடிச்சி சாப்பிட்டோம். அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், தவளை தன் வாயால் கெட்டது போல் அப்படின்னா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது. சரிங்களா? வார்த்தையை விட்டு வாங்கி கட்டிக்கிறத சொல்கிறாங்க, பேசி ஆபத்தில் மாட்டிக்கொள்வதை சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஓமை தொடர்கள். அப்போ இந்த ஓமை தொடர்கள் மாதிரியே கொஸ்டின்ஸ் வெளியிருந்து கேட்டாலும் நம்ம யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். அனலில் மேலிட்ட புழு போல் போன தடவை கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் தீயில புழு இட்டால் என்ன ஆகுது? துடி துடிக்கும் இல்லைங்களா? எஸ், நெலியும் துடி துடிக்கும். அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ கிளியராக இருக்கிறோமா? அவங்க கொடுக்கக்கூடிய ஊமை தொடரின் அடிப்படையில் நாம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி பழக வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதற்கப்புறம் கூட பல ஊமை தொடர்களும் அதன் பொருட்களையும் கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்தது மாதிரியே. சரிங்களா? ஸோ இதுவும் முக்கியமானது. ஒரு சிலவற்றை பார்க்க போகிறோம். நகமும் சதையும் போல நெருக்கத்தை சொல்கிறாங்க, பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறோம். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் வருத்தத்தை சொல்கிறாங்க, இப்போ வருத்தமாக இருக்குது அப்படின்னு. நீரும் நெருப்பும் போல். சரிங்களா? எதிர் எதிர். நீர் இருந்தால் நெருப்பு வைக்க முடியாது, நெருப்பு இருந்தால் நீர் வைக்க முடியாது, அப்படி தான் இல்லைங்களா? நீர் இருந்தால் நெருப்பை அணைத்து விடும், அப்படி தானேங்க? நெருப்பை நீர் ஊற்றி அணைச்சிடலாம், நீருக்குள்ளே நெருப்பை புகைக்க முடியாது, அப்படி தான் சொல்கிறாங்க. மலரும் மனமும் போல் ஒற்றுமை. கடல் மடை தெரிந்தார் போல் வேகம். இடியோசை கேட்ட நாகம் போல அச்சம். எளவு காத்த கிளி போல ஏமாற்றம். சரிங்களா? ஆமாம். இருதலை கொள்ளியுள் எறும்பு போல தவிப்பு. செல்லரித்த ஓலை போல பயனின்மை. அதாவது ஓலை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? எழுதுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த ஓலையை செல் அரிச்சிருச்சு. அப்போ ஓலை அரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதை எழுதலாம் பயன்படுத்த முடியாது, இல்லை எதுக்குமே பயன்படுத்த முடியாது, வீட்டினுடைய மேற்கூரைக்கோ எழுதுறதுக்கோ. அதான் சொல்கிறாங்க, செல்லரித்த ஓலை போல பயனின்மை. தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. அழகுக்கு அழகு செய்வது போல மெருகூட்டுதல். செவிடங்காதில் ஊதிய சங்கு போல புரோஜனமே இல்லாதது இல்லையா, பயனற்றது. நீர்மேல் எழுத்து போல அதுவும் பயனற்றது தான். அத்தி பூத்தார் போல அபூர்வமாக நடக்கக்கூடியது. அடித்து போட்டது போல களைப்பு. என்னடா ஆச்சு, அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டேன் மச்சான் அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ களைப்பு, அடித்து போட்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். அடித்து துவைத்த சிலை போல உணர்வு இல்லாமல் இருக்கிறது. அல்வா சாப்பிடுவது போல விருப்பம்.
அவளை நினைத்து உரலை இடித்தார் போல. இது ஒரு பிவை கேட்டிருந்தாங்க. அதாவது இல்லாததை இருப்பதாக நினைக்கிறது. அப்போ அவள்னா நமக்கு தெரியும், இந்த அரிசி இருக்குது இல்லையா, எஸ், அரிசியை தான் வறுத்து அவள் ஆக்குவாங்க இல்லைங்களா. அவளை நினைத்து உரலை இடித்தார் போல. அவள் வேணும்னா அரிசியை வறுக்கணும், உரலில் போட்டு இடித்தோன்னா பிரோஜனம் இல்லை இல்லையா. அப்போ நமக்கு அவள் வேணும்னு நினச்சி அரிசியை உரலில் போட்டு இடித்தோன்னா அவள் கிடைக்காது. அதுதான் சொல்கிறாங்க, இல்லாததை இருப்பதாக நினைக்கிறது. இல்லைன்னா அவள் நினைக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. புரியுதா? அவளை நினச்சா வறுக்கணும் தம்பி, நீ போய் உரலில் போட்டு இடிக்கக்கூடாது. சரிங்களா? எஸ், கிளியராக இருக்கிறோமா? அப்போ அவள் வேணும்னா நம்ம வறுக்க வேண்டும். அப்போ எண்ணம் வேறு மாதிரி இருக்குது, செயல் வேறு மாதிரி இருக்குது. அதைத்தான் இந்த சொல்கிறோம். சரிங்களா? இல்லாததை இருப்பதாக நினைக்கிறது, இல்லை எண்ணமும் செயலும் ஒன்று வராமல் இருக்கிறது. ஆடு திருடுனா கள்ளன் போல திருன்னு, ஆணி அடித்தார் போல அசையாமல் இருக்கிறது. ஆழம் தெரியாமல் காலை விடுவது போல, விளைவுகளை எண்ணி பார்க்காம ஒரு செயலை செய்கிறது. சரிங்களா? ஆழமே தெரியாமல் காலை விட்டோன்னா கஷ்டம். ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. இலை மறைவு காய் மறைவு போல, தெரிந்தும் தெரியாமலும். அப்போது நல்லா பாருங்கள், இலை மறைவு காய் மறையாக. அப்புறம் அப்போ சொல்கிற மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும். இந்த காமெடியெலாம் வரும்ல, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், எதிர்க்கிற மாதிரியும் இருக்கணும், எதிர்க்காத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி நடுநிலைமையாக இருக்கக்கூடியது சொல்கிறாங்க. தெரிஞ்சும் தெரியாமலும். அடுத்து, அனலில் விழுந்த புழு போல துன்பம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல கண் கூடு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படை தன்மையாக தெரியக்கூடியது. ஊமை கண்ட கனவு போல. அப்போ ஊமை கண்ட கனவை சொல்ல முடியுமா? வெளிப்படுத்த இயலாத நிலை அது. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, ரொம்ப மோசமாகும்படி செய்கிறது. எலியும் பூனையும் போல பார்த்தோம் சண்டை போடுறது. ஒடிந்து விழுபவன் போல வலிமை இல்லாமல் இருக்கிறது. ஒரு குட்டையில் உரிய மட்டை போல ஒரே சூழலில் இருக்கக்கூடியது. ஒரு நாள் கூத்துக்கு மீசையை எடுத்தார் போல, தேவைக்காக ஒரு செயலை செய்கிறது. ஏன்னா ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ தேவை, அன்னைக்கு ஒரு நாளைக்கு மீசை எடுத்தாக வேண்டும். அப்போ தேவைக்காக, அந்த ஒரு நாள் தேவைக்காக ஒரு செயலை செய்கிறத எப்படி சொல்கிறோம். கடலில் கரைத்த பெருங்காயம் போல பயனற்றது. யூஸ் இல்லை. கடலில் போய் பெருங்காயத்தை கரைச்சிங்கன்னா, சின்ன குவளையில் பெருங்காயத்தை கரைத்தால்தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண் குத்தி பாம்பு போல விழிப்போடு இருக்கிறது. சரிங்களா? கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல். ஓகே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அப்படின்றாங்க. குழப்பம் அறியாமை. எப்பா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே புரியலை அப்படின்றது. கப்பல் கவிழ்ந்தது போல நஷ்டம், நஷ்டத்தில் இருக்கிறது. கழுகுக்கு மூக்கில் வேர்ப்பது போல அறிந்து கொள்ளுதல். ஏன் மூக்கு வேர்த்த மாதிரி எப்படியா கரெக்டாக வரீங்க அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அது. காதும் காதும் வைத்தார் போல ரகசியமாக. அதனால் காதும் வச்ச மாதிரி ரகசியமாக காதுக்குள்ளே சொல்கிறது, அதான் காதும் வைத்த மாதிரி அப்படின்றோம். கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல காதில் விழாமல் இருக்குது. யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினா சொல்லுவோம், டே ஹெட்ஃபோன் போட்டிருக்கியா, கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்குடா அப்படின்னு. ஏன்னா கிணத்துக்குள்ளேருந்து ஒருத்தன் பேசினா தெளிவாக புரியாது இல்லைங்களா, உமா இறைச்சலாக இருக்கும், அதுதான் சொல்கிறது. அப்போது கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போலனா காதில் விழாமல் இருக்கிறது, ஒழுங்காக தெளிவாக இல்லாமல் இருப்பது, அதையும் சொல்கிறோம். குபேரப்பட்டணம் கொள்ளை போகிறது போல கெடுதல். அப்போ நமக்கு குபேரப்பட்டணம், குபேரன்றது ஆக்சுவலாக செல்வத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ குபேரப்பட்டணம் கொள்ளை போனது போல். சரிங்களா? அப்போ கொள்ளைனா திருடிட்டு போகிற மாதிரி, ஏதோ துன்பம் வந்துடுச்சு, கெடுதல், கெட்டது நடந்துருச்சு, நம்ம செல்வத்தெல்லாம் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்போ கெடுதல் நடந்துருச்சுன்ற மாதிரி. கிழித்து போட்ட நார் போல் துவண்டு போகிறது. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி. அப்போது எளிதாக செயல் முடித்தல். நானே உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல் அதுவாக நடந்துருச்சு, அதான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. குரங்கு கையில் பூமாலை போல பயனற்று போதல். அப்போ குரங்கு கையில் பூமாலை கிடைச்சா என்ன ஆகும், அந்த மாலையை அது பிச்சு போட்டுரும் இல்லை, குரங்குக்கு பிரோஜனம் இல்லைல்ல, மாலையோட மகத்துவம் தெரியாதுல்ல, பிச்சு போட்டு போகிறோம், அதைத்தான் சொல்கிறாங்க. கை ஒடிந்தார் போல செயலற்று இருப்பதை குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய உவமை தொடர்கள். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 42, அங்கே ஒரு 30, ஒரு 72லேருந்து 75 உவமை தொடர்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா?
ஆமாம், ஒரு சில மேபி ரிப்பீட் ஆயிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 65லேருந்து 70 பார்த்துருக்கோம். அப்போது இதை சார்ந்து கேள்விகள் வரலாம். டேரெக்டாக இதுலேருந்தே கேட்கலாம், இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது கூட கேட்கலாம். ஆனால் ஊமை தொடர்னா நமக்கு அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டும். அர்த்தம் தெரிந்திருந்தால் அது நமக்கு போதும், அது பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அர்த்தம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா தான் கஷ்டம். ஸோ இப்போது ஊமை தொடர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டால் தான் பிரச்சனை இல்லைங்களா? நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்க போகிறது கிடையாது. அப்புறம் ஏன் பயப்படணும்? பிரச்சனையே இல்லையே. சரிங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ணோம், ஊமை தொடர் கேட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டுக்கிறாங்களோ அதை சார்ந்து நாம் சரியாக பதிலளிக்க வேண்டும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்ததாக ஊமை தொடரில் இன்னும் அடிஷ்னலாக ஒரு சிலவை, அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்து சொல்ல முடியும், எனினும் அடிஷ்னலாக ஒரு சில ஊமை தொடரை பார்த்துக்க போதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. இப்போ இப்படி தானே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பாருங்கள். சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல். அப்போது தேன் மாறினா தேன் மலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆமாம், சர்க்கரை பந்தல்னால் ஆல்ரெடி சர்க்கரை ஸ்வீட்டு, அப்போ இனிமைக்கு இனிமை சேர்த்த மாதிரி அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? ஓகே. சிகரம் வைத்தார் போலன்னா பாராட்டுது. சிகரம்னா தலைமையில் வைக்கிறது, பாராட்டுறது அப்படின்றோம். சிவபூஜையில் கரடி பூந்தார் போல், அப்போ இடையூறு. பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, சாமி கும்பிட்றப்ப திடீர்னு கரடி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு ஓடிடுவாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க இடையூறு ஆக்குறது. சும்மா கிடக்கிற சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி, அப்போ பிரச்சனையை உருவாக்குறது. சங்கு அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு, அதை ஊதி இந்த வீட்டில் சங்கு இருக்கடான்னு தெரிகிற மாதிரி அப்போ பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டான். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. சொல்லி வைத்தார் போல், அப்போ திட்டமிடுதல், சொல்லி வச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. தண்ணீர் குடித்தது போல், சாதாரணமான விஷயம். திருடனுக்கு தேல் கொட்டியது போல், தவிப்பு. ஏன்னா திருட போன இடத்துல தேல் கொட்டிருச்சுன்னா கத்தவும் முடியாது, கட்டினா மாட்டிக்குவோம், ஐயோ அப்படின்னா தவிப்பு. தேனில் விழுந்த ஈ போல, மயங்குதல். சரிங்களா? ஸோ தேனில் விழுந்த ஈ என்ன ஆயிரும், மயங்கிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. நறுக்கு தெரிந்தார் போல அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறது, யார்கிட்ட எப்படி பேசினா வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. நறுக்கு தெரிந்தார் போல. நாக்கை பிடுங்கி கொள்கிறது போல, அப்போ மானம் போகிற மாதிரி இருக்கு, நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்குறான் அப்படின்வாங்க, மானமே போச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தாமரை இலை தண்ணீர் போல. ஆமாம், தாமரை இலை தண்ணீரில் ஒட்டவே ஒட்டாது இல்லையா? தாமரை இலையுமே தண்ணி ஊற்றுனா வராது. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. பற்றற்று இருத்தல், விருப்பமே இல்லை, அந்த இலை தண்ணியில் தான் இருக்குது ஆனால் தண்ணியோட சேராது, விருப்பமே இல்லாமல் இருக்கிறது. நீர் பூத்த நெருப்பு போல, பொய் தோற்றம். சரிங்களா? நூல் பிடித்தார் போல, ஒழுங்கான. நூல் பிடிச்ச மாதிரினா கரெக்டாக பர்ஃபெக்டான டிஸ்டன்ஸ், நூல் பிடிச்ச மாதிரி அதே மாதிரி போகுதுன்னா அப்படி ஒரு ஆர்டர் ஒரு விஷயம் செய்கிறது சொல்கிறாங்க சார். ஒழுங்கான முறை, சீரான முறை அப்படின்னு சொல்கிறோம். நெருப்பை மிதித்தார் போல, நெருப்பை மிதிச்சன்னாவும் சுற்றுச்சு அப்படின்னா ஐயோ காலு அப்படின்னும், அதிர்ச்சி இல்லைங்களா? கவனிக்காமல் நெருப்பை மிதிச்சிட்டோன்னா அதிர்ச்சி, அதை சொல்கிறோம். பசுத்தோல் போர்த்திய புலி போல, நயவஞ்சகம். பசுத்தோலை போத்திட்டு இருக்க புலி மாதிரி, அப்போ வெளியேருந்து பார்த்தா பசு மாதிரி தெரியுது, பக்கத்தில் போனால் புலி சீரி பாஞ்சு காலி பண்ணிடும் இல்லையா? அதான் பசுத்தோல் போர்த்திய புலி போல. அப்போ இதே இதை வள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா புலித்தோல் போர்த்திய பசு போல அப்படின்னு சொல்லுவார். அதாவது வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்த அற்று அப்படின்றார். அப்போது மனதை அடக்கக்கூடிய வலிமை இல்லாதவன் வெளியிருந்து பார்க்குறப்ப புலி மாதிரி தெரிஞ்சாலும் அவன் பசு அப்படின்றார். அதான் புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே அப்படி வாய்ஸ் வர்ஸாக கொடுத்துருக்காங்க. பசுத்தோல் போர்த்திய புலி, நயவஞ்சகமாக இருக்கிறது. பசுமர தாணி போல, அழிக்க முடியாது, எளிமையாக மனசில் பதிகிறது. பட்டு கத்தரித்தார் போல, ஆனால் துல்லியமாக பேசுது. ஏன்னா பட்டு கரெக்டாக நூற்கணும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. பட்டு கத்தரித்தார் போல. அடுத்து பாம்பிற்கு பால் வார்த்து வளர்த்தார் போல அப்படின்றாங்க. அப்போ தீவனுக்கு உதவி செஞ்சது அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? பிடித்து வைத்த பிள்ளையார் போல, அப்போது எதுவும் செய்யாமல் பயனே இல்லாமல் இருக்கக்கூடியதை சொல்கிறோம். புதையலை பூதம் காப்பது போல அப்படின்னா வைத்திருப்பது. புற்றீசல் போல, ஒன்றா கும்பலாக இருக்குது, புற்றீசல் மாதிரி நிறையா வரதை சொல்கிறாங்க. பூசினார் போல அப்படின்னா சதை போடுறது, பூசின மாதிரி இருக்க சதை போடுறத சொல்கிறாங்க. பூ போல, மென்மையானது. சரிங்களா? அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா உண்மைத்தன்மை அப்படின்றோம். ஸோ இப்போது இது மாதிரி நமக்கு ஊமை தொடர்கள் என்ன கொடுத்தாலும் சரி, ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம். அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சால் அர்த்தத்தை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் வச்சு நம்மளால் சொல்ல முடியும். மீண்டுமாக வேறொரு பதிவில் இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் ஆல் தி வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.